ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் மகள். லாரன்ஸ் அவர்கள், ராகவா லாரன்ஸ், இவங்களை வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டைரக்டராக தெரியும், ஒரு டான்ஸராக தெரியும், ஒரு ஆக்டராக தெரியும். இப்போ அவங்க வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய மக்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இப்போது விஜய் அவர்கள் வந்து இப்போ அதாவது நடிகராக இருந்தாங்க விஜய். அவங்க ஒரு கட்சி தொடங்கினாங்க. எல்லாருமே வந்து அது வந்து ஒரு ஏராளமாக தான் பார்த்தாங்க. 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி தான் பார்த்தாங்க. பட் அவங்க பிரச்சாரம், மக்கள் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு கூடின கூட்டம், இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து எதிர்கட்சிகள், அப்புறம் கரூர் விஷயம், இது மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அவங்க வந்து அதுலேருந்து பின்வாங்காமல், கரூர் விஷயம்லாம் நடந்தப்போ தாவேக்கா கட்சியே இல்லை, அவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தாவேக்காவில் இருந்தவங்க எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டாங்க, இப்படியெல்லாம் பேசினாங்க. ஆனாலும் இன்றைக்கி வந்து அவங்க சிஎம்மாக இருக்காங்க. மக்கள் வந்து விஜய் அவர்கள் பக்கம் இருந்ததுனால சிஎம்மாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மனைவி வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணது, வேற ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு சொன்னது, இது மாதிரியான விஷயத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆனிச்சு. ஆனாலும் எலெக்ஷன் டைமில் எல்லாருக்கும் டிஎம்கே பிடிக்கல, நமக்கு ஒரு புது கட்சி வரட்டும் ஆட்சி பண்ண அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து எல்லாருமே வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஒரு ஆசை வந்துட்டு, அப்போ ஒரு நடிகராக இருந்தால் நம்ம வந்து கட்சியில் சேரலாம், இல்லை கட்சி ஆரம்பித்தா மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ லதா ரஜினிகாந்த் வந்துட்டு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசை வருது, நம்ம பண்ணியிருக்கலாமோ, நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்க வந்துட்டு திருச்சி கிழக்கில் வந்து டிவிகே சார்பாக போட்டிடும். ஃபஸ்ட்டு வந்து சகாயம் ஐஏஎஸ்னு சொன்னாங்க, அப்புறம் த்ரிஷா நிற்க போகிறதா சொன்னாங்க. த்ரிஷாலாம் நின்னா கண்டிப்பாக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அது வேறு விஷயம். சகாயம் ஐஏஎஸ் கூட நல்ல ஆப்ஷன் தான், ஏன்னா வந்து அவங்க ஒரு நேர்மையான அதிகாரி. இப்போ ரீசெண்டாக வந்து ராகவா லாரன்ஸ் தான் வந்து திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிட போகிறாங்க தாவேகா சார்பா அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து 11ஆம் தேதி வந்து நான் என் அரசியலுக்கு நான் வந்து பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் பாரதி ராஜா அவர்களோட இறப்புனால ஒரு நாள் தள்ளி 12ஆம் தேதி வந்து அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், நான் வரவா வேண்டாமா, நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள், அந்த அளவுக்கு நான் அரசியலில் வர அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு. விஜய் அவர்கள் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல, நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அறிவித்து கட்சி ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மக்கள் இயக்கம் இருந்துச்சு, அது மாதிரி ஆரம்பித்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் யார்கிட்டையும் வந்து அவங்க கேட்கல நான் கட்சி ஆரம்பிக்கவான்னு. பட் இவர் கேட்டதுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மக்களை வந்து முழுமையாக நம்புகிறேன், அவங்களோட விருப்பம் படி நான் வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த மாதிரி பண்ணியிருந்தார். செகண்ட் வீடியோவில் வந்துட்டு அவர் பேசின விஷயந்தான் வந்துட்டு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொன்னாருன்னா, எல்லாருமே மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாங்க சந்தோஷந்தான், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னா இப்படி சும்மா சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாவெல்லாம் மேடையில் உட்கார வச்சு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் இது மாதிரியெல்லாம் பேசியிருந்தார் ஃபஸ்ட் வீடியோவில். செகண்ட் வீடியோவில் தான் வந்துட்டு இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நாயெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தார். அது வந்து அவர் எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியில் இருக்கவங்க, இது மாதிரியானவங்கள தான் சொன்னதாக மீன் பண்ணி சொன்னார். பட் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்ல தேவை கிடையாது, ஏன்னா வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியான பேச்சு. இப்போ ஏற்கனவே நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க, கமல் வந்தாங்க, சிவாஜி அவர்கள் வந்தாங்க, அவங்களாம் பெரிய அளவில் ஷைன் ஆகலை. பட் இவங்க வந்து தாவேக்கா சார்பில் நின்னா நம்ம எம்எல்ஏ ஆகிடுவோம், அது இது மாதிரியான பேட்டிகள்லாம் வந்து அவங்க தவிர்த்துருக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு குடி போகிறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து நமக்கு பழகிறது அது கூட ஓகே, பழகிறது லேட் ஆகும் தான், நம்ம பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு பழக லேட் ஆகும் தான், அது ஓகே. பட் நம்ம தெருவில் அந்த தெருவில் இருக்க நாய்கள் கூட நம்மளை தெரியாது, அது வந்து குலைக்கும், சில நாய் வந்து பிஸ்கெட்டு சாப்பிடும், சில நாய் வந்து பிரியாணி சாப்பிடும், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். ஏன்னா வந்து ஒரு அரசியல் பேச வந்துட்டீங்க, நீங்கள் வந்து சும்மா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இல்லை, நீங்கள் அரசியல்னு பேச வரும்பொழுது இந்த மாதிரி இப்போது
இருக்கிற தாவேக்கா ஆட்சியை வந்து விமர்சிக்கிறாங்க, எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. மக்கள்லேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லாருமே தினம் தினம் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பாக இருக்குது, பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடக்குது, அது போக வந்துட்டு கரண்ட்டு பிரச்சனை இருக்குது. இதெல்லாமே வந்து முக்கிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுது தாவேக்கா ஆட்சியில். ஏன்னா வந்து டிஎம்கேல வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறனால தாவேக்கா வந்து சூஸ் பண்ணாங்க. பட் இங்கேயும் அந்த மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது மக்கள் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. மக்களும் கேட்பாங்க, எதிர்கட்சி எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்து கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. பட் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை வந்து ஆனால் வந்து நீங்கள் வந்து யாரை மீன் பண்ணி சொன்னீங்கன்னு தெரில, ஆனால் வந்து இது எப்படி திரிக்கப்படுது அப்படின்னா மக்களை பார்த்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு அரசியல் விருப்பம் இருக்குது இல்லை, நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் அரசியலுக்கு சினிமாலேருந்து வந்துட்டாங்க, இதெல்லாம் தாண்டி பேசும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்து பேசணும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே ஃபைன், ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் வந்து பாராட்டுக்குரியவர்கள் தான். ஆனாலும் இந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு வந்து லாரன்ஸை தான் வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட வைக்க போகிறாங்கன்னு சொன்னப்போ ஓகே, அவரும் நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் திரும்ப வந்து நான் அரசியலுக்கு வரவா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டது, அந்த வீடியோ போட்டிங்க இல்லையா, அப்போவே அதாவது எல்லாருமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்னது சம்மந்தமே எல்லாம் இப்படியெல்லாம் என்ன கேட்குறாரு, வரணுமா வேணாமா அப்படின்னா, வராதுன்னு சொன்னால் போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட சொன்னாங்க. பட் இது மாதிரி பேசும் பொழுது சில விஷயத்த வந்துட்டு அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்து தான் பேசணும். இது வந்து பெரிய அளவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மைனஸாக தான் வருது. இப்போ நீங்கள் அரசியலுக்கே வரலைன்னா கூட நீங்கள் பேசின விஷயம் வந்து அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ அதாவது நல்ல விஷயமா இருந்தால் கூட மறந்துடுவாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கும் பொழுது அதை வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சு அதே தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நாளைக்கு நீ வந்து உங்களுக்கு திருச்சி கிழக்கில் போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைச்சா கூட எதிர்கட்சி வந்து இதை கையில் எடுக்கும். மக்களை வந்து இவர் வந்து திட்டிருக்காரு, மக்களை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதை நீங்கள் மீன் பண்ணி சொல்லலை, நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஆனாலும் வந்து எதிர்கட்சி வந்து அதை அரசியலாக்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொன்னதில் அந்த புது வீட்டுக்கு போகிறது ஓகே, புது வீட்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பொருளை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதும், சுவிட்ச் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, எல்லாமே புதுசாக தான் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் வந்து நாய் வந்து நன்றியுள்ள ஜீவன், ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அதோட நீங்கள் மக்களையோ எதிர்கட்சியில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க, அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? நன்றியுள்ள ஜீவனை ஏன் நீங்கள் வந்து இப்படி இந்த ஒரு விஷயத்தில் வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும் சொல்லுங்கள்? அது பிஸ்கெட் திங்கும், பிரியாணி திங்கும், நாய் எது போட்டாலும் சாப்பிட தான் செய்யும் இல்லையா? அதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. இப்படி தான் சில பேர் வந்து அவங்க பேரை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. லாரன்ஸ் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னோன்னே எல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சவர், அதனால தான் வந்துட்டு அண்ணாமலை கட்சியில் போய் சேருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ரஜினி சொல்லி தான் வந்து தாவேக்காவுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவ்வளோ பில்டப்பெல்லாம் தேவையில்லை. விஜய் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்தாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பட் நீங்கள் வரீங்க வரல, அதை தாண்டி நீங்கள் இந்த அளவுக்கு அதை வந்து ஒரு பெரிய விஷயம், நான் வரவா ஏதோ ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். உங்களோட பேர் இப்போ கெட்டு போச்சு. நீங்கள் வரீங்களா வரலையாங்கிறது பேர் போக, நீங்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே, மக்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 வீடியோவை போட்டு உங்கள் இமேஜை நீங்களே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.